காதல் இந்த நொடி உங்கள பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தான் இங்க பார்க்க போறோம். அதனால தான் நான் இன்னும் ப்ரீ ஷஃபில் பண்ணல. ஏன்னா உங்க எனர்ஜி தான் நான் பிக்கப் பண்ண போறேன். ஸோ அலைன் வித் திஸ் ரீடிங் நீங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தூரம் நீங்க வந்து இதில ஃபோக்கஸ்டா இருக்கீங்களோ, அவ்வளோ தூரம் ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா, கிளியரா உங்களுக்கு மெசேஜஸ் கிடைக்கும். ப்ளீஸ் பெரிஸ் கலெக்டிவ் பெர்சன் அவங்கள பத்தி இந்த நொடி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இந்த நொடி. நம்ம வந்து இன்னைக்கு ரொம்ப ஆழமான மனசுக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு இருக்க அத்தனையுமே பார்க்க போறோம். நிறைய பேர் இந்த ரீடிங்கை பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். மெட்டாமார்ஃபசிஸ், பாலிஷ். உங்கள் காதல் வந்து மேலே மேலே மெருகேறிட்டே போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. மெட்டாமார்ஃபசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலேஷன்ஷிப் ஹெரால்ஸா ரீபர்த். அதாவது உங்களுக்குள்ளே என்ன விஷயங்கள் நடந்தாலும் இந்த கனெக்ஷன் வந்து உடஞ்சி போக போகிறதில்ல, அது திரும்ப திரும்ப மெருகேறிட்டு தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன், உங்கள் காதல் வந்து ஒரு ஃபேஸ்லேருந்து அடுத்த ஃபேஸ்க்கு போயிட்டுருக்கு. மேபி நீங்கள் காதல்லேருந்து கமிட்மெண்ட்டை பற்றி யோசிச்சுட்ருக்கீங்க, அதை தான் அவங்களும் சொல்கிறாங்க. அன்கண்டிஷனல் லவ். இந்த காதல் வந்து அப்பழுக்கு இல்லாதது அப்படின்றாங்க. நீங்கள் அவங்க மேலே வச்சிட்ருக்க காதல், அவங்க உங்கள் மேலே வச்சிட்ருக்க காதல், அதுக்கு வந்து கண்டிஷனே கிடையாது. நீ இப்படி இருந்தால் தான் உன்னை நேசிப்பேன், நான் அப்படி இருந்தால் தான் உன்னை நேசிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இல்லவே இல்லை. மேபி உங்கள் காதல் அவங்க வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப பியோர் சோல் நீங்கள். இந்த காதல் வந்து எங்கேயுமே போக போகிறதில்ல. இந்த காதல் எத்தனை தடைகள் வந்தாலும் அது வந்து மேலே மேலே மெருகேறிட்டு தான் போகுது. ஏன்னா பாலிஷ் தான் பாட்டம் டெக் எனர்ஜி. ஸோ அவங்க வந்து ஒரு அழகான புரிதலில் இருக்காங்க. நீங்கள் பட்டர்ஃப்ளைஸ், தட்டாம்பூச்சி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பட்டாம்பூச்சி தட்டாம்பூச்சி அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு இன்னொரு சைன் என்னென்னா உங்கள் காதல் உங்களை நெருங்கி வந்துட்டுருக்காங்க. ஹார்ட் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு அது ஒரு சைன். ரீகமிட், இது என்ன சொல்லுது அப்படின்னா, ரீஅஃபர்ம் யுவர் கமிட்மெண்ட் ஆஃப்டர் ட்ரையல்ஸ், ப்ரூவிங் லவ்ஸ் ரெசிலியன்ஸ். இந்த காதல் வந்து நான் சொன்ன மாதிரி தான், இந்த காதல் வந்து சோதனைகளை பார்த்தது அப்படின்னா, அடுத்தது இந்த காதல் வந்து உடஞ்சி போகும்னு யாராவது இதுக்கு பிளான் பண்ணாங்க, இல்லைனா வந்து இதுக்கு தடைகள் உண்டு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து இந்த காதல் உடஞ்சி போகும்னு அவங்க நினைக்கிற அந்த தருணம் இந்த காதல் மெருகேறுது. ஏன் இந்த காதல் மெருகேறுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதுக்கு காரணம் நீங்கள் வச்சுருக்க அன்கண்டிஷனல் லவ், அதே மாதிரி அவங்க வச்சுட்ருக்க அன்கண்டிஷனல் லவ். அதுதான் காரணமே தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. இந்த காதல் மெருகேறதுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணம் உங்களோட காதல் இதில் வந்து பெரிய பங்கு வகிக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி உங்களோட ஆத்மார்த்தமான காதல்னால தான் அவங்க வந்து இந்த காதல் உடையாமல் முன்னாடி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க. உங்கள் காதல் இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய உறுதுணையாக இருக்குது. அன்கண்டிஷ்னல் லவ், அதே மாதிரி வந்து நீங்கள் விட்டு தரதா இல்லை இந்த காதலுக்கு, இந்த காதலையும் விட்டு தரதா இல்லை, அவங்களையும் விட்டு தரதா இல்லை, நீங்கள் ரொம்ப ரொம்ப கமிட்டடாக இருக்கீங்க. இது 2 கார்டு ஒன்றா வருது, பார்க்கலாம் என்னென்னு. பாட்டம் டெக் எனர்ஜி 8 ஆஃப் வாண்ட்ஸ், கம்யூனிகேஷன். கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் அவங்க வந்து இப்போ யோசிச்சுட்ருக்காங்க. இது 2 இருக்கட்டும். நான் வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கார்டு வச்சுட்ருக்கேன். இந்த எனர்ஜியோட இது எல்லாமே எனக்கு டபுளாக வருது, பார்க்கலாம் என்னென்னு. ஸோ இது வந்து சர்ப்ரைஸ் இருக்கட்டும். இந்த 2 கார்டு என்னங்கிறத நம்ம பின்னாடி கிளாரிஃபையர்ஸ் பார்க்கலாம். ஸோ அவங்க நான் சொன்ன மாதிரி தான் உங்களோட எனர்ஜியோட அவங்க ரொம்ப ரொம்ப அலைண்டாக இருக்காங்க. அதே மாதிரி தான் நீங்களும். இட்ஸ் லைக் யூ ஆர் இன் வேறு லெவல். அதுதான் அவங்களும் சொல்கிறாங்க. உங்கள் காதல் அவங்களுக்கு கிடைச்சது வந்து பெரிய வரம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதனால் அதை அவங்க இழக்க மாட்டாங்க. பாட்டம் டெக்கில் த ஃபூல், நியூ பிகினிங். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ரீகமிட்மெண்ட். நீங்கள் வந்து ஒரு பாஸ் இல்லைனா ஒரு பிரேக் இல்லைனா ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா, ஓ மை காட், கிங் ஆஃப் சோல்ஸ், நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் தான் இருக்கீங்க. நான் பார்த்து தான் சொன்னேன். இதுதான் அதுவும் சொல்லுங்கள். அவங்களால தூங்க முடியல உங்களை பிரிஞ்சு. 3 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொட்டை கொட்டை முழிச்சிட்ருக்காங்க. உங்களை யோசிச்சுட்டு உங்களோட காதலை யோசிக்கிறாங்க. எவ்வளோ அழகான காதல், எவ்வளோ அன்பாக இருக்காங்க, நாம் ஏன் இப்படி சொதப்பணும், இல்லைனா இந்த பிரிவு ஏன் நடக்குது, நாம் ஏதாவது பண்ணணும், நம்ம இப்படியே இருந்தோம்னா இது வேலைக்காகாது. அதனால் உண்மையோடு வராங்க. கம்மிங் வித் கிளாரிட்டி, கிங் ஆஃப் சோல்ஸ். ஸோ கம்யூனிகேஷன் நம்ம வருதுன்னு பார்த்தோம் பாட்டம் டெக்கில். 8 ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜி. ஸோ அந்த கம்யூனிகேஷன் வருது. கம்யூனிகேஷன் சாதாரணமாக வரல. யூ நீட் டு சீ திஸ். ஓ மை காட். பட்டர்ஃப்ளை, மெட்டாமார்ஃபசிஸ். அவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்காங்க. இங்கே இருக்க அதே 3 பட்டர்ஃப்ளை தான் இங்கேயும் இருக்குது. ஸோ இட்ஸ் அ கன்ஃபர்மேஷன். என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ தூரம் கமிட்டடாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் தான் அவங்களும் கமிட்டடாக இருக்காங்க. இதில் வந்து எந்த வித்தியாசமும் இல்லை. நான் நீ அப்படிங்கிற அந்த வேறுபாடு இந்த கனெக்ஷனில் இல்லை. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சு. நீங்கள் இல்லாமல் அவங்களால முன்னாடி போக முடியாது. நீங்கள் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. அதே சமயம் உங்கள் காதலோட ஆழம், புனிதம், இது எல்லாமே அவங்களுக்கு புரிகிறது. உங்கள் காதல் வந்து இட்ஸ் லைக் தென்றல் மாதிரி, சுவாசம் மாதிரி பேசிக்காக சொல்லணும்னா. அது நீங்கள் இல்லைன்னா அவங்களுக்கு மூச்சு முட்டுது அவங்க வாழ்க்கையில். நீங்கள் இருக்கும்போது காதல் ஓகே ஐ எம் ஸோ ஹாப்பி அப்படின்ற மாதிரி இருக்காங்க. நீங்கள் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு மண்டை பிச்சுக்குது. அதாவது 9 ஆஃப் சோர்ஸ் வந்து சாதாரண வழி இல்லை, ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன்.
4 ஆஃப் சோர்ட்ஸ் நீங்கள் வந்து அமைதியாயிட்டீங்க, நீங்கள் சேஸ் பண்ணலை, நீங்கள் உங்கள் லைஃப்பை நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணிருக்கீங்க. மேபி நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறீங்க, இல்லைனா வந்து உங்கள் ஃப்யூச்சரை பிளான் பண்ணிருக்கீங்க. அது அவங்களால தெளிவாக பார்க்க முடியுது. இங்கேயும் உங்கள் கையில் ஃபோன் இருக்குது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்யூனிகேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதான் அவங்களும் சொல்கிறாங்க கம்யூனிகேஷன் வருது அப்படின்றாங்க. நீங்கள் தனிமையை வந்து தேர்ந்தெடுத்துட்டீங்க சேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக. அதுதான் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு. நீங்கள் வந்து அவங்கள சேஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, உங்கள் ஃப்யூச்சரை பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. சரி இது இருக்கட்டும், என்னமோ நடக்கட்டும், பார்த்துக்கலாம். என்னோடய காதல் வந்து உண்மையான காதல்னால் எனக்கு திரும்பி வரும். நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு முடிவில் முன்னாடி போயிட்டீங்க, இல்லைனா ரொம்ப அமைதியாயிட்டீங்க. ஏன்னா சேஸ் பண்ணி பார்த்துருக்கலாம், இல்லைனா கம்யூனிகேஷன் வரும்னு எதிர்பார்த்துருக்கலாம். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஓகே கம்யூனிகேஷன் வரல, மேபி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்குது. நம்மளோட காதல் அன்கண்டிஷனலாக இருந்தாலும் அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது வரணும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் அமைதியானதுக்கப்புறம் வந்து உங்களோட அந்த ஸ்பேஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணீங்க பார்த்தீங்களா, அது வந்து அவங்களுக்கு பெரிய இம்பேக்டை உருவாக்கிட்டுருக்கு. அதனால தான் அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்க, ஓ மை காட் இது வந்து அன்கண்டிஷனல், நான் வந்து முட்டாள்தனமாக வந்து விளையாடிட்டேன், இனிமேல் இப்படி பண்ணக்கூடாது, நான் இழந்துட போகிறேன் அவங்கள அப்படின்ற பயம் அவங்களுக்கு இப்போ வந்திருக்கு. இதனால் நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணனால நீங்கள் உங்களை ஃபோக்கஸ் பண்ண. ஐ ஹாவ் அ சர்ப்ரைஸ் ஃபார் யூ. 5 ஆஃப் பென்டிகல்ஸ், அ ஹெர்மிட். ஓ, இந்த பர்சன் வந்து உங்களை அமைதியாக இருந்து ட்ராப் பண்ணலாம், இல்லைனா வந்து இட்ஸ் லைக் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அன்ஹீல்டு பார்ட்லாம் இருந்திருக்கு. அதாவது அமைதியாக இருந்து உங்களை வந்து சேஸ் பண்ண வச்சு உங்களை ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரலாம்னு நினச்சிருக்கலாம், ஒரு நார்சிசிஸ்டிக் பிஹேவியர். பட் நீங்கள் வந்து அவங்கள அவுட் ஸ்மார்ட் பண்ணிட்டீங்க. எப்படி? அமைதியை தேர்ந்தெடுத்துட்டீங்க. ஓகே நான் ட்ரை பண்ணிட்டேன், உங்ககிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, அதனால் நான் வந்து இனிமேல் உங்களை துரத்த போகிறதில்ல அப்படின்னு. 5 ஆஃப் பென்டிகல்ஸ் ஏன்னா டெவில் எனர்ஜியில் வருது. இந்த ஹெர்மிட் மோட் எதை அட்ராக்ட் பண்ணது? 10 ஆஃப் பென்டிகல்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து இது பாஸ்ட் பிஹேவியராக இருந்திருக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோலில் வைக்கணும், எல்லாமே அவங்க நினைக்கிற மாதிரி தான் நடக்கணும், மைவே இல்லை ஹைவே, அந்த மாதிரி ஏதோ ஒரு முட்டாள்தனமான கண்மூடித்தனமான நம்பிக்கை இருந்திருக்கு. இட்ஸ் லைக் டெவிலிஷ் எனர்ஜி, நல்ல குணம் கிடையாது கண்டிப்பாக. நீங்கள் இட்ஸ் லைக் யூஆர் அ பட்டர்ஃப்ளை, நீங்கள் வந்து அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி அப்படியே ரொம்ப சாஃப்ட், ஜென்டில், பியூர் சோல். உங்களுக்கு வந்து அப்பழுக்கு இல்லாத காதல், உங்களால் தப்பாக நினைக்க முடியாது. நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கீங்க. பட் அவங்க வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க, ஓகே நீங்கள் இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. மேபி உங்களை விட்டுட்டு கூட அவங்க போயிருக்கலாம். ஏன்னா 5 ஆஃப் பென்டிகல்ஸ் இங்கே குளிரில் உங்களை வீட்டை வந்து இந்த கதவை சாத்திட்டாங்க, நடுங்கிற குளிர் வெளியில். ஒரு நல்ல இதயம் இருக்கவங்க யாரையுமே அந்த தருணத்தில் வெளியில் தள்ள மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு போகிறதுக்கு இடம் இல்லை. உங்ககிட்ட வந்து ஃபுல்லாக கிளாத்ஸ் கூட கிடையாது, அந்த வார்ம்த் கொடுக்கறதுக்கு அந்த சரியான அந்த ஸ்வெட்டரோ இல்லைனா வந்து அந்த வின்டர் கிளாதிங்கோ எதுவுமே இல்லை. ஆனால் நீங்கள் வந்து அந்த குளிரில் நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டீங்க. ஓகே இது வந்து என்ன ரொம்ப குரூரமாக இருக்குது, இது வந்து நான் நேசிக்கிற பர்சன் கிட்டேருந்து எதிர்பார்க்கல, தட்ஸ் ஓகே. அவங்க என்ன முடியுன்றதை அவங்க காட்டிட்டாங்க, தட்ஸ் ஓகே, வி மூவ் ஆன் அப்படின்னு நீங்கள் மூவ் பண்ணி உங்களோட ஃப்யூச்சரை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இட்ஸ் லைக் யூ ஆர் க்ரோயிங். நீங்கள் ஒன் பை ஒன் உங்களோட ஃப்யூச்சரோட இதை இட்ஸ் லைக் யூஆர் பிளானிங் சம்திங் பிக் அப்படி கூட இருக்கலாம். நீங்கள் ஆனால் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது இப்போ உங்களோட ரிசர்ச்சில், இல்லைனா வந்து உங்களோட ஹையர் ஸ்டடீஸில், அப்படி இல்லைனா உங்களோட ஃப்யூச்சர். அதில் நீங்கள் ஃபோக்கஸ் போட ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால தான் அங்கே ரீகமிட்மெண்ட் வருது. ஓ மை காட், இப்போது அவங்க உங்களை தூரமாக இருந்து எங்கேயோ பார்க்குறாங்க. நீங்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கீங்க. 9 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி, அவங்களால தூங்க முடியல. அவங்க வந்து மன்னிப்பு கேட்டு உண்மையை சொல்கிற ஐடியாவில் தான் இருக்காங்க இப்போது. ஸோ இந்த மாற்றம், இந்த பிரிவு, இந்த கேப் நீங்கள் க்ரியேட் பண்ணீங்க பார்த்தீங்களா, இது வந்து பேரிடி அவங்களுக்கு. ஆக்சுவலாக நீங்கள் செஞ்சது சரியான விஷயம். ஒரு டிவைன் ஃபெமினன் எனர்ஜியில் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா, அந்த டிவைன் ஃபெமினன் எனர்ஜி தான் சொல்ல, நீங்கள் ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு. இப்போது இந்த டெவில் எனர்ஜியாவது, ஐயோ கடவுளே என்னோட பழைய ஹேபிட்லாம் எனக்கு வேணாம், சுத்தமாக வேண்டாம், என்னை விட்டுருங்க அப்படின்னு இங்கே உங்களை நோக்கி வர போகிறாங்க. ஹெர்மிட், நீங்கள் ஃபுல்லாக வித்ட்ரான் ஸ்டேட்டுக்கு போயிட்டீங்க. இல்லைனா வந்து உங்கள் பிரிவு அவங்கள வந்து பின்னோக்கி அந்த தனிமையை ஃபோர்ஸ் பண்ணியிருக்கு. அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, 10 ஆஃப் பென்டிகல்ஸ், கமிட்மெண்ட். ஒரு அழகான ஃபேமிலி, சந்தோஷமான ஃபேமிலி, அதை உருவாக்குறதுக்கு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா த ஃபூல் கார்ட். இந்த புது ஆரம்பத்தை நோக்கி தான் அவங்க வந்துட்டுருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவங்கக்கிட்டேருந்து கம்யூனிகேஷன் வரும். இதை தான் இப்போது இந்த நொடி வந்து அவங்க இதை தான் போட்டு மேபி வீக்கெண்ட்னால் இந்த ப்ராசஸில் அவங்க இருக்கலாம். இதனால தான் நான் சர்ப்ரைஸ் வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள், ஐ நீட் யூ லைக் எ ஹார்ட் நீட்ஸ் எ பீட். ஸோ ஒரு ஹார்ட் பீட் மாதிரி தான் அவங்க வந்து
நீங்கள் அவங்களுக்கு ஹார்ட் பீட் இல்லாமல் இந்த இதயம் துடிக்காது. ஏன்னா உங்களோட அன்கண்டிஷனல் லவ் அவ்வளோ ஆழமானது. யூ ஆர் த பெஸ்ட் திங் தட்ஸ் எவர் பீன் மைன். நீங்கள் தான் அவங்க வாழ்க்கையிலேயே அவங்களுக்கு கிடைச்ச பெரிய அற்புதமான வரம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ நாளாக கிடைச்ச அத்தனை விஷயங்களிலும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்னா அது நீங்கள் தான். எவ்வளவோ நடந்திருக்கலாம் அவங்க வாழ்க்கையில், ஆனால் உங்களை மாதிரி ஒரு அதிர்ஷ்டம், உங்களை மாதிரி ஒரு காதல் அன்பு அவங்க எங்கேயும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. பேரதிர்ஷ்டசாலி அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. அதனால தான் ரீகமிட்மெண்ட் இந்த பாலிஷ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த உரசல்கள் வந்து இந்த புரிதல்கள் வந்து நல்லதுக்கே எடுத்துக்கும். இதை வச்சு என்னை ஜட்ஜ் பண்ணாத, இதனால் நான் வந்து கெட்டவனாக போகிறதில்ல, இது வந்து எனக்கு ஒரு பாடம், இனிமேல் சத்தியமாக இதை நான் திரும்ப செய்யவே மாட்டேன். ஏன்னா அவங்க கோத்ரூ பண்ணுற வழி அப்படி. இந்த தனிமை வந்து அவங்கள அப்படியே சுட்டு போடுது. உங்ககிட்ட பேசாமல் இனிமேல் உங்களை இழந்துருவோங்கிற நினப்பு, பேசாமல் இருந்தால் ஒரு வேளை உங்களை இழந்துருவோமோ அப்படின்ற அந்த நினப்பு. ஓ மை காட், எனக்கு கெட்ட பழக்கமா, ஐயோ எனக்கு கெட்ட பழக்கம் வேண்டாம், அதுக்கு ஒரு கும்பிடு, அது இருக்குது திசைக்கு ஒரு கும்பிடு அப்படின்னு போட்டுட்டு ஒரு ஒரு சாரி, என்னோடய டங்க் எனக்கு ரொம்ப ரோலாது. ஒரு பாஸ் அவங்க எடுத்துகிட்ருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் நோ காண்டாக்டில் தான் இருக்கீங்க. இந்த பாஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அழகான சர்ப்ரைஸாக மாறுமே தவிர நீங்கள் ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்க மாட்டேங்க. டெவிலிஷ் எனர்ஜி இருக்கனால அது என்ன மாதிரி அட்டாச்மெண்ட் அப்படின்னு எதாவது சொல்கிறாங்களா உண்மையை அப்படின்னு பார்க்கலாம், இல்லைனா வேறு என்ன வருதுன்னு பார்க்கலாம். இட்ஸ் லைக் உண்மை விளம்பி. ஓகே, ரொம்ப எடுக்க போதில் இது வந்து தொங்குது, இதையும் எடுத்துருவோம். நிறையா காட்சி இருக்குது. இதெல்லாம் வந்து எதாவது சர்ப்ரைஸ் உள்ளே வருதான்னு பார்க்கலாம். பிரேக்கப் காமிக். ஒரு சிலருக்கு அட்டாச்மெண்ட் இருக்குது அப்படின்னா அவங்க அந்த அட்டாச்மெண்ட்டை விடுறாங்க. இட்ஸ் லைக் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப். அதனால் அந்த டெவில் எனர்ஜி நம்ம கிளாரிஃபை பண்ணணும். ஒரு சிலருக்கு வந்து இது ஃப்ளிங்கு இல்லைனா வந்து எக்ஸு அந்த மாதிரி எதாவது இருந்தாங்க, தே ஆர் லீவிங், அதை விட்டுட்டு வர போகிறாங்க உங்ககிட்ட. இது வந்து ஐ நோ யூ ஆர் மை ட்வின் ஃப்ளிங். நீங்கள் தான் அவங்களோட ட்வின் ஃப்ளேம் இங்கே. அதனால தான் 2 ஹார்ட், அதனால தான் அன்கண்டிஷனல் லவ், அதனால தான் அவங்கள மறக்க முடியல அவங்களால. நீங்கள் தான் அவங்களோட ட்வின் ஃப்ளேம். அவங்களுக்கு வந்து இப்போ அந்த ரியலைசேஷன் இருக்குது. ஏன்னா ட்வின் ஃப்ளேமில் இது ரொம்ப காமன். ரன்னர், சேசர். ஐ ஓன்ட் ட்ரஸ்ட் மீ, யூ ஓன்ட் ட்ரஸ்ட் மீ அகெயின் எனிவே ஐ எம் டெல்லிங் த ட்ரூத். அதனால தான் இங்கே கிங் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி. அவங்களுக்கு தெரியும் அவங்க இவ்வளோ தூரம் சொதப்புனதுக்கப்புறம் அவங்க வந்து உங்ககிட்ட வெறும் வார்த்தையால் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படின்னு. அதனால தான் அந்த ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் ரிலீஸ் பண்ண, கெட்ட பழக்கம் எக்ஸு இதெல்லாம் இருந்து அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு புது மனுஷனாக அவங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க. அவங்களோட இன்டென்ஷன் வந்து பியூராக தான் இருக்குது. ஐ எம் சாரி தட் ஐ டென்ட் ப்ரியாரிட்டைஸ் யூ. அதுதான் இங்கே. பழசில் வந்து உங்களை குளிரில் நடுங்க விட்டுட்டு எதையோ துரத்திருக்காங்க. ஒன்றா கார்மிக்கு துரத்திருக்காங்க, இல்லைனா வந்து பணம் காசு இல்லைனா கெட்ட பழக்கங்கள்னால நீங்கள் விட்டுருந்தீங்க அப்படின்னா. ஐ எம் சீயிங் த ரியல் வேல்யூ ஆஃப் யுவர் லவ், அன்கண்டிஷனல் லவ். எவ்வளோ அழகாக இந்த எனர்ஜியோட இது அலைனாக இருக்குது பாருங்கள். இது ஏன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை, கன்ஃபர்மேஷன் வரணும் இந்த ரீடிங் மேலே அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ரீகன்ஃபார்ம் திரும்ப திரும்ப பண்ணுறோம். அது வந்து உங்களுக்கு ஒரு தெளிவையும் நம்பிக்கையும் கொடுக்கும். ஸோ நீங்கள் அந்த ஃபாலோ பண்ணுவீங்க. அட்லீஸ்ட் ஒரு சின்ன மாற்றமாவது, ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இதோட இன்டென்ஷன். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.